ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டிஎன்பிசி வந்து ஆனுவல் பிளானர் வந்து 2026க்கானதை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் பண்ணது வந்து எல்லாத்துக்கும் வந்து கண்டிப்பாக சந்தோஷமாக தான் இருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் இயர் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எதிர்பார்க்குற குரூப் 1, குரூப் 2 அண்டு குரூப் 4 பெரிய எக்ஸாம் 3மே வந்து அடுத்த வருஷம் வரும் அப்படின்னு சொல்லி பிளானரில் விட்டுருக்காங்க. அதுவே மிகப்பெரிய விஷயந்தான். ஏன்னா நெக்ஸ்ட் இயர் 3 எக்ஸாமே இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தொடர்ந்து 3வது ஆண்டாக வந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 3மே வர மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமா தான் நம்ம பார்க்கணும். நம்மள மாதிரி டிஎன்பிசி படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கெலாம் எப்படி இருக்குன்னா, ஒரு மோட்டிவேட்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம சும்மா குறிக்கோளே இல்லாமல் படிக்கிறதுக்கு இந்த ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணுறது வந்து நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். ப்ளஸ் நம்ம எதை நோக்கி எந்த எக்ஸாமுக்கு படிக்க போகிறோம், எதை நோக்கி நாம் ட்ராவல் பண்ண போகிறோம் இனி அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதுக்கும் வந்து இந்த ஆனுவல் பிளானர் வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து லாஸ்ட்டு குரூப் 4ல் வந்து நிறைய பேர் வந்து நர்வஸ் ஆகிருப்போம். அதோட ரிசல்ட் வந்து நம்மளை ரொம்பவே பாதிப்பாயிருக்கும். அடுத்தது இன்னும் குரூப் 2க்கான ரிசல்ட் வந்து வரல. வரும்போதும் வந்து கண்டிப்பாக குரூப் 2வே நம்பி குரூப் 2க்காகவே படிச்சுட்டு இருந்தவங்களையும் அது கொஞ்சம் எஃபெக்ட் பண்ணும். அது ஓகே தான். இனி அடுத்த இதுக்கு ஆனுவல் பிளானரே விட்டுட்டாங்க. இனி முடிஞ்சது ஓகே விட்டுடலாம். அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி இந்த ஆனுவல் பிளானரில் வந்து எந்தெந்த எக்ஸாம் எப்பப்போ விட்டுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுபோக நம்ம எதை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் வந்து இந்த பிளானர் தான் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து வெப்சைட்டில் கொடுத்துருக்கிறது தான். பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இயருக்கு வந்து ஒரு 6 எக்ஸாம்களை வந்து கொடுத்துருக்காங்க. 6 அனௌன்ஸ்மெண்ட், அதாவது 6 நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் இயருக்கு. அதில் பார்த்து எதிர்பார்க்கக்கூடிய எக்ஸாம் அப்படின்னா குரூப் 4 வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் இருக்குது. பட் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் டிசம்பரில் தான் வந்து அது எக்ஸாம் நடக்கும். நோட்டிஃபிகேஷனே அக்டோபரில் தான் விட போகிறாங்க. கிட்டத்தட்ட 1 இயர் இருக்குது. அது ஒன்று தான் வந்து நம்மளுக்கு என்ன அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க வைக்க வேண்டிய விஷயம் எது அப்படின்னு பார்த்தோம்னா குரூப் 4 வருது. நெக்ஸ்ட் இயர் டிசம்பர் 20 தான் குரூப் 4 வரப்போகுது. அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளானர் அப்படிங்கிறது எதுக்காகனா படிக்கிறவங்களுக்கு வந்து அவங்க எக்ஸாமினேஷனை நோக்கி செல்றதுக்கு பயன்படுறோம். அதுக்காகத்தான் நாங்கள் விட்றோம். இது வந்து தேர் மேல் பி அடிஷன் ஆர் டெலிக்ஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் மென்ஷன் இந்த பிளானரில் கொடுத்துருக்கிற எக்ஸாமில் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணவும் செய்வாங்க. சப்போஸ் நடத்த முடியலனா எடுத்து விடவும் செய்வாங்க அப்படின்னு அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேக்கன்சி வந்து நோட்டிஃபிகேஷன் அப்போ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலபஸ்ஸு, ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இது எல்லாமே வந்து டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்டில் வந்து இருக்குது, பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா விச் ஆர் ஆல்சோ சப்ஜெக்ட் டு பி நோட்டிஃபிகேஷன் டில் த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன். இங்கே ஒரு வேர்டிங் கொடுத்துருக்காங்க. என்னென்னா சிலபஸ்ஸு, ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் சொல்லும்போது தான் சிலபஸ்ஸும் அதோட ஸ்கீம்ஸ் எல்லாமே சொல்லுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் மாற்ற மாட்டாங்க. அப்படி மாற்றுற மாதிரி இருந்தால் முதல்ல அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயருக்கு மாற்ற மாட்டாங்க அப்படின்னு நம்ம கான்ஃபிடென்ட்டோடு நம்பிக்கலாம். அதாவது ஏதாவது அப்டேட்ஸ்க்கெல்லாம் வந்து வெப்சைட்டை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க சொல்கிறது வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸாம் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணுவோம், இல்லை டெலிட் பண்ணாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒன்று மட்டும் நம்ம இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கலாம். மற்றபடி ஆஸ் யூஷுவலாக வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸாம் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணுவாங்க. பட்டு நிற்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஆட் பண்ணுவாங்க. பட்டு கொடுத்துருக்கிற எக்ஸாமில் வந்து எடுப்பாங்களான்னா கண்டிப்பாக எடுக்கவும் மாட்டாங்க அப்படின்னு நினைக்கலாம். இதில் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷன் வருது. ஸோ எலெக்ஷனை பேஸ் பண்ணி தான் இந்த எக்ஸாம் வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னா ஆஃப்டர் எலெக்ஷன் அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பாலிட்டிக்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து கவர்மெண்ட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அது மாறுமா அப்படிங்கிறது 2வது விஷயம். இவங்க அதனால் ஜூனுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு எக்ஸாம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படின்னா இது இருக்கும், நம்ம படிச்சுட்டே இருக்கலாம், எந்த ஒரு மாற்றமும் இருக்காதுன்னு ஒரு நம்பிக்கையில் நம்ம எல்லாமே பண்ணலாம். ஓகேங்களா? ஆனுவல் பிளானரில் ஃபஸ்ட்டு எக்ஸாம் எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா
கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் நான் இன்டர்வியூ போஸ்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாமாக கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 20/5/2026 வரும். எக்ஸாம் டேட் எப்போ வருதுன்னா 3/8/2026. அதாவது மே மாதமே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. எக்ஸாம் பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்டில் தான் வரும். ஆனால் 7 நாளைக்கு நடக்கும். அதாவது நம்மளுக்கே தெரியும் அது அந்தந்த சப்ஜெக்ட் வைஸ் நடக்கும். அதனால் இது 7 நாளைக்கு நடக்கும். எப்படி இந்த தாட்டி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் குரூப் 1, அதுக்கப்புறம் குரூப் 2, அதுக்கப்புறம் கடைசியாக தான் குரூப் 4 போயிருக்காங்க. எல்லாரும் நிறைய பேர் எப்படின்னா இப்போ குரூப் 1 தான் எழுதணும்னு முயற்சி பண்ணுவாங்க. வேலையில் ஜாயின் பண்ணுவீங்களும் குரூப் 1க்கு ட்ரை பண்ணுவாங்க. அதனால ஃபர்ஸ்ட் குரூப் 1 வச்சுருக்காங்க. ஏன்னா குரூப் 4ல் பாஸ் ஆகி ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து மறுபடியும் குரூப் 2ல் பாஸ் ஆகி உள்ளே போயிடுவாங்க. நிறைய ரிலீவ் ஆகுறாங்க. அதனால தான் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து குரூப் 1 வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் குரூப் 2 வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் கடைசியாக தான் குரூப் 4 வந்திருக்கு. ஸோ வந்து டிகிரி முடிச்சவங்க இல்லை நல்லா போஸ்டிங் வாங்கணும்னு நினைக்கிறவங்களா குரூப் 2க்கு ட்ரை பண்ணுங்கள். அது வந்து ரீச் ஆகாமல் முடியாத பட்சத்தில் குரூப் 4 எழுதலாம். ஆனால் நம்மளோட டார்கெட் அப்படிங்கிறது வந்து குரூப் 1ல் நான் பாஸ் ஆகி நல்ல போஸ்டிங் போகணும் அப்படிங்கிற டார்கெட்டை வைங்க. அப்போ தான் வந்து அட்லீஸ்ட் நம்மளால் குரூப் 4ஆவது பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 1, அதாவது குரூப் 1 அப்படின்னு சொல்லப்படுகிற கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் 1ல் நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம்னா 23/6/2026 தான் விடுறாங்க. எக்ஸாம் பார்த்தோம்னா செப்டம்பர் 6ல் வருது. செப்டம்பர் 6. குரூப் 1க்கு அப்புறம் வந்தோன்னா கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இது டெக்னிக்கல் சர்வீஸில் டிப்ளமோ லெவலில் வரும். ஜூலையில் வரும். 7/7/2026. ஜூலை 7ல் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் எக்ஸாம் அப்படிங்கிறது செப்டம்பர் 20ல் வரும். குரூப் 1ம் இந்த கம்பைன்ட் சிவில் சர்வீஸு டிப்ளமோ லெவலும் பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் மாதத்தில் 2 எக்ஸாமுக்கு வர மாதிரி இருக்குது. 2 எக்ஸாம்ஸ் வந்து செப்டம்பரில் நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குரூப் 2. குரூப் 2க்கான நோட்டிஃபிகேஷனே வந்து 11th ஆகஸ்டில் தான் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து 25th அக்டோபர் 2026 தான் வந்து எக்ஸாம் நடக்கும். 25th அக்டோபர் 2026 தான் குரூப் 2 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட வேக்கன்சி எல்லாம் வந்து இப்போதைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல, நோட்டிஃபிகேஷன் டைமில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் எப்படி இருக்கும்னு தெரியல, இருந்தாலும் நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டோடு படிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் இன்டர்வியூ போஸ்ட். ஓகே, நான் இன்டர்வியூ போஸ்ட் வந்து ஃபஸ்ட்டே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் மே மாதமே வருது. அதுவே இன்டர்வியூ போஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஆகஸ்ட் 31, 2026 தான் வருது. ஆகஸ்ட் 31, 2026 தான் வருது. அதோட எக்ஸாம் டேட்டு பார்த்தோம்னா நவம்பர் 14 வந்து எக்ஸாம் டேட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து அந்த டெக்னிக்கல் யார் படித்தாங்களோ அவங்க தான் அட்டன் பண்ணுவாங்க. இதுக்கான அதாவது இதுவும் அந்த டெக்னிக்கல் லெவலில் படித்தவங்களுக்கு மட்டும்தான் இது யூஸ் ஆகும். எல்லாருமே அட்டன் பண்ணுவாங்கன்னா கிடையாது. அதனால் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தான். கடைசியாக பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன, குரூப் 4க்கு தான் எல்லாருமே அதிகமான பீப்புள் தமிழ்நாட்டில் வந்து ட்ரை பண்ணுறது இதுதான். இது பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் 6ஆம் தேதி வந்து நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து 20/12/2026 20/12/2026 வந்து வரப்போகுது. கிட்டத்தட்ட 1 இயர் இருக்குது. இப்போ தான் நம்மளுக்கு ஆனுவல் பிளானர் விட்ருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் டிசம்பர் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த விஷயங்கள்லாம் தான் யோசிக்கணும். நம்மளுக்கு வந்து எக்ஸாம் ஓகே வருது. ஹவுஸ் ஒய்ஃபு கண்டிப்பாக மனசு தளராமல் ஏதாவது நம்ம கண்டினியூவாக நம்மளோட எஃபெக்டை போட்டுகிட்டே இருப்போம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேக்கண்ட் கிடச்சி நம்ம உள்ளே போவோம். ஏதாவது எக்ஸாமுக்குள்ளே நம்ம உள்ளே போவோம். கண்டிப்பாக மனம் தளராமல் படிச்சுட்டே இருங்க. ஆனால் வந்து நம்ம வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு சுச்சுவேஷன் இருக்கிறவங்க குரூப் 4 பேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா வந்து அடுத்த வருஷம் ஒரு 1 இயர் கேப் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 6 மந்த் வேலைக்கு போயிட்டும் கூட மறுபடியும் நீங்கள் மே வரைக்கும் வேலைக்கு போயிட்டும் கூட அடுத்து ஜூன்லேருந்து கூட நீங்கள் குரூப் 4க்கு படிக்கலாம். பட் எல்லாம் யோசிச்சுக்குங்க. ஏன்னா இது எப்படின்னா
நம்ம படிக்கிறவங்க இது கண்டிப்பா நான் உள்ள போயே ஆகணும். எனக்கு வேற வேலையே இல்ல. எனக்கு ஆப்ஷனும் இல்ல. எனக்கு வந்து இதுதான் ஒரே வழி. நான் இத கன்டினியூவா பண்ண போறேன் அப்படிங்கிறவங்க கான்ஃபிடென்ட்டோட படிக்கலாம். ஏன்னா அடுத்த வருஷம் குரூப் 1 இருக்குது, குரூப் 2 இருக்குது, குரூப் 4 இருக்கு. அது போக டெக்னிக்கல் எக்ஸாமும் இருக்கு. அதனால நம்ம கன்டினியூவா படிக்கலாம். சில பேர் வந்து நல்ல கட் ஆஃப் வரைக்கும் வர முடியாம வெளிய வருவோம். இப்போ குரூப் 4ல பார்த்தோம்னா 150க்கு 53, 54 போட்டவங்கலாம் உள்ள போறாங்க. இப்போ 140 to 150 எடுத்திருப்போம்ல. அந்த மாரி ஆளுங்கலாம் வந்து கண்டிப்பா படிங்க. வேற வழியே இல்ல. ஏன்னா நம்ம பக்கத்துல போயிட்டோம். நம்ம மறுபடியும் வந்து பின் வாங்கக்கூடாது. அதனால பாதி கிணற தாண்டிட்டா அப்படின்னா வந்து ரிட்டர்ன் வரக்கூடாது. அந்த கிணத்த தாண்டத்தான் பார்க்கணும். ஸோ படிக்கிறத நீங்க படிங்க. கான்ஃபிடென்ட்டோட படிங்க. நம்மளுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இல்லாம தான் இருக்கும். பரவால்ல. இந்த நெக்ஸ்ட் இயர் நம்ம பாஸ் பண்ணிருவோம். இன்னும் ஒரு வருஷம் முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? இதுல என்ன பாசிட்டிவ் விஷயம் அப்படின்னா, எல்லா எக்ஸாமுமே இருக்கு. இது வந்து கண்டிப்பா நம்மளுக்கு பாசிட்டிவான பாயிண்ட்ஸ் தான். இதுல நெகட்டிவ் அப்படின்னு சொன்னோம்னா எத சொல்லலாம் அப்படின்னா, வேக்கன்சி எவ்வளான்னு நம்மளுக்கு தெரியல. அந்த டைம்ல அனௌன்ஸ்மென்ட் பண்ணும்போது கண்டிப்பா நம்மளுக்கு சஃபர் ஆகும். இப்போ குரூப் 2லலாம் வேக்கன்சி கம்மியா தான் 600 வேக்கன்சி தான் விட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப தான் வந்து மறுபடியும் அடிஷனலா 600 வேக்கன்சி ஆட் பண்ணி ஒரு 1200 வேக்கன்சி பக்கம் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாரி தான் நெக்ஸ்ட் இயர்லயும் கண்டிப்பா வந்து வேக்கன்சி வந்து எப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. இது நமக்கான நெகட்டிவ் தான். அதே மாரி குரூப் 4 அப்படிங்கிறது வந்து டிசம்பர்ல தான் நடக்க போகுது. இன்னும் கிட்டத்தட்ட 1 இயர் கேப் இருக்கு. அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து கன்சிஸ்டன்சியா படிப்போமா அப்படின்னு கேட்டோம்னா, அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லாத்துக்கும் லாக் ஆகும். குரூப் 4 தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் நெனைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஏன்னா 1 இயர் இருக்கும்போது, கண்டிப்பா நம்ம கன்டினியூவா பண்ணுவோமா அப்படிங்கிறது வந்து டவுட்டா தான் இருக்கு. இதெல்லாம் நம்மளோட நெகட்டிவ்ல தான் சொல்லணும். பாசிட்டிவ் அப்படிங்கும்போது எல்லா எக்ஸாமுமே இருக்கு. கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் இருக்கும் அப்படிங்களா. அப்புறம் இன்னொரு விஷயம் பாசிட்டிவாவும் எடுத்துக்கலாம், அத நெகட்டிவாவும் எடுத்துக்கலாம். எக்ஸாமு அப்படிங்கிறது வந்து ஜூலைக்கு அப்புறம் தான் வருது. கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் அப்படிங்கிறது நம்மளுக்கு ப்ரிப்பரேஷனுக்கான டைம் அப்படின்னு சொல்லி இருக்கு. கண்டிப்பா நல்லா படிச்சு ஜிகே ஆகட்டும், கரண்ட் அஃபேர்ஸ், மேத்ஸ் நம்ம கன்டினியூவா நல்லா படிச்சு பாஸ் பண்ணலாம். அது ஓகே. அது நம்மளோட பாசிட்டிவ். நெகட்டிவ்னா நெறைய இன்ஸ்டிடியூஷன்லாம் வருவாங்க. நாங்க இந்த டெஸ்ட் பேட்ச் போடுறோம். நாங்க இப்படி இது பண்ண போறோம். நெறைய வருவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து கரெக்டான வேல போக மாட்டோம். அது ஒரு தவறெல்லாம் இருக்கு. ஆனா அதுல இழந்திருந்தாலும் நம்ம மீண்டு தான் கரெக்டான பொசிஷனுக்கு போனோம். அதாவது இன்ஸ்டிடியூஷன் வரும், நெறைய டெஸ்ட் பேட்ச் வரும், நெறைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம வந்து சஃபர் ஆகக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் பாசிட்டிவ்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு, நெகட்டிவ்லாம் ஒமிட் பண்ணிட்டு, நம்ம பாட்டுல போலாம். ஓகேங்களா? இது எப்படி படிக்கலாம்? இல்ல எதுக்கு ஃபர்ஸ்ட்டு பிளான் பண்ணலாம்? அப்படிங்கிறத அடுத்த வீடியோல போடலாம். இதுல வந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததே என்ன சொல்றது? மிக்க மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான். ஸோ, டிஎன்பிசி வந்து நெக்ஸ்ட் இயர் நம்மளுக்கு நல்ல விஷயத்த தான் குடுத்துருக்கு. நாம் கான்ஃபிடென்ட்டோட எதிர்கொள்வோம். ஓகேங்களா? அடுத்த வீடியோல பார்க்கலாம்.